ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரி ப்ரோவோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரி ப்ரோவுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம்னு இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் பாய்ஸ் மட்டும் வெளியே படுத்துட்டு இருக்கப்போ ரியோக்கு ஆரி ப்ரோ போத்தி விட்ட சீன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் இது கேமராக்காக பண்ணதான் நினச்சிருக்கலாம். ஆனால் போக போக அவரோட உண்மையான கேரக்டர் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அவரை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே டார்கெட் பண்ணாலும் ஹர்ட் பண்ணாலும் ஆரி ப்ரோ மற்றவங்க கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டோட தான் பேசுவார். அவர் எப்போவுமே ப்ளேம் பண்ணுறாருன்னு ஹவுஸ்மேட் சொல்கிறாங்கல்ல, ஆனால் அவர் நிறைய வாட்டி பாராட்ட வேண்டிய நேரத்தில் எல்லாரையுமே பாராட்டியிருக்காரு. அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து அவரை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஆரி ப்ரோ பிக் பாஸில் கொடுத்த எல்லா டாஸ்க்கும் ஃபுல் எஃபர்ட்டோட பண்ணார். கடைசியாக கொடுத்த பால் டாஸ்க்கு கூட ஒரு டிஃபிகல்ட் கேட்ச் பிடிச்சாரு. மற்றவங்கெல்லாம் ஈஸி கேட்சே விடுறப்போ அவ்வளோ கஷ்டமான கேட்சை மிஸ் பண்ணாமல் பிடிச்சாரு. ஆனால் இந்த சீனு எந்த எபிசோட்லேயுமே காட்டலை. ஒரு கேப்டன்சி டாஸ்கில் ஆரி ரியோக்கு விட்டு கொடுத்தாரு. கமல் சார் சொன்னார், நீங்கள் வெற்றியை தான் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தீங்க, பட் பாலாஜி இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாதுன்னு தட்டி பறிச்சாருன்னு சொன்னார். இதுலேயே தெரியுது மற்ற ஹவுஸ்மேட்ஸும் ஜெயிக்கணும்னு ஆரி ப்ரோ நினைக்கிறாருன்னு. நல்லா நடக்கும். சாரி எல்லாத்துக்குமே டைட்டில் வேணுமா இப்போ சொல்கிறேன், தகுதியாகிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போவேன், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் ஆரி ப்ரோ கிட்ட ஒரு என்டர்டெய்னராக முழுமையாக வெளிப்படுத்தினீங்களான்னு கேட்டார். அதுக்கு ஆரி ப்ரோ மற்றவங்கள காயப்படுத்தி என்டர்டெயின் பண்ணுறது விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அவங்கள மட்டம் தட்டியோ தான் இங்கே ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு அது மாதிரி என்டர்டெயின் பண்ணுறதுல எனக்கு உண்மையாக விருப்பம் தான். நான் அவருக்கு காயப்படுத்த விரும்பல. கடைசியாக 2 எபிசோடுக்கு முன்னாடி ஆரி ப்ரோ சோமை நாமினேட் பண்ணும்போது ஆரியை சோமு கலாச்சிட்டு இருந்தார். ஆனால் ஆரி ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சோமுக்கு ஆரி மேலே நல்ல ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு. ஆரி ப்ரோ எமோஷ்னல் ஆயிட்டாரு. இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு அவர் சொல்ல வர்றது புரியவே மாட்டேங்குது. நேற்று எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா கேபி கிச்சனில் இருக்கும்போது பிக் பாஸ் ஃப்ரீஸ்னு சொன்னார். அந்த டைமில் கேபி சின்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. பின்னாடி இருந்த கேமராவில் கேப்சர் ஆகிடக்கூடாதுன்னு ஆரி ப்ரோ கிச்சனில் யூஸ் பண்ணுற கிளாத்தை கேபி மேலே போட்டு விட்டார். இதுலேயே தெரியுது அவர் ஒரு ட்ரூ ஜென்டில்மேன். இன்னைக்கு வந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஆஜித்தோட அக்கா கேட்டாங்க, யாராச்சும் ஆஜித்துக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம்னு. அப்போ கூட ஆரி ப்ரோ சொல்லியிருந்தாரு, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் அட்வைஸு டிப்புன்னு பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னு. சொல்லலையோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா நண்பர்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். பாய் பாய்.